இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே அப்படி பேச வைக்கிறார்கள். எங்களுக்கு தலித்தெல்லாம் சொல்லக்கூடாது. சாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் இங்கே நடக்கிறது. சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம், குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு சங்கித்தனமான அரசியல். இது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் அதில் என்ன பெருமை இருக்கு? என்ன பறையன்னு சொல்லிட்டானா என்ன இழிவானவனா? அது எனக்கு பெருமைக்குரிய சொல். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அப்படிதான் சொன்னார். அம்பேத்கரை பார்த்த பிறகு அந்த விஷயத்தை விட்டார் ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரை பார்த்த பிறகு, அவரை விட வயதில் மிக இளையவர் அம்பேத்கர், அவரை பார்த்த பிறகு அவர் தான் என் தலைவர்னு அவர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவர் இந்த பறையங்கிற பெருமை அதெல்லாம் அவர் பேசுறது கிடையாது. அதை எவனும் பேச மாட்டான். இப்போ இந்த சிம்போசியம் எலிமினேஷன் இருக்கு. எலிமினேஷனுங்கிறது அப்புறப்படுத்துதல். ஒரு இடத்துல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுறது, இங்கே கிடைக்கிற தூக்கி எடுத்து வெளில போட்டுறது. எராடிகேஷன்னா துடைக்கிறது, சுத்தமாக இல்லாமல் அழித்தொழிய, சுத்தமாக தொடை தெரியாது எராடிகேஷன். ஆனால் அம்பேத்கர் எராடிகேஷன் சொல்லலை, எலிமினேஷன் சொல்லலை, அனிகிலேஷன் சொன்னார். அனிகிலேஷன் சொன்னால் எங்கேயுமே இது இருக்கக்கூடாது, புண்டற்று வேரோடு கெல்லி எரியப்பட வேண்டும். என் நிலத்தில் இருக்கிற புல்லை பிடுங்கி இன்னொரு இடத்துல போட்டோன்னா அங்கே போய் முளைச்சிங்க. அது எந்த நிலத்திலையும் அந்த புல் பூண்டே இருக்கக்கூடாது, எந்த காலத்திலையும் அது மீண்டும் முளைக்கக்கூடாது, அந்த வேரே இருக்கக்கூடாது. வேரோடும் வேரடி மண்ணோடும் கெல்லி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அனிகிலேஷன். அதுதான் அனிகிலேஷன். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். அவர் எலிமினேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்லலை, எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்லலை, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப வலு அதிகம், ஆழமான ஒன்று. அது உலகத்தில் எந்த மூலையிலும் சாதி இருக்கக்கூடாது. என் ஸ்டேட்டில் மட்டும் நான் சாதியை ஒழிப்பேன்னு நினைக்கக்கூடாது, எங்கள் தேசத்தில் மட்டும் இந்தியாவில் சாதியை ஒழிப்புன்னு நினைக்கக்கூடாது. சவுத் ஏஷியா முழுக்க காஸ்ட் இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லையும் இருக்குது, பங்களாதேஷ்லையும் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்குது, நேபாளில் இருக்குது, மியான்மரில் இருக்குது. இந்த எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் உருவாக்கி எந்த மொழி இருந்தாலும் சரி, அல்லது அவன் எந்த மொழியில் போயிருந்தாலும் சரி, அவன் என்ன எத்தனை குரூப்பாக இருந்தாலும், அவன் ஹிந்துவாக இருந்தான்னா எந்த மூலையில் போயிருந்தாலும் அங்கே சாதி வேறுபிடிக்கிறது. அங்கே சாதி வேறுபிடிக்கிறது. சாதி இல்லாத தேசத்திலும் சாதி முளைக்கிறது. அதனால்தான் அப்ரூட் இந்துத்துவா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று சொன்னார். அதனால்தான் பெரியார் இந்து மதம் சாதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற வரையில் இந்து மதத்தை வீழ்த்தாமல் சாய்க்காமல் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றார். இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அதனால்தான் பெரியாரை டார்கெட் பண்ணி பெரியாருங்கிற பிம்பத்தையே ஒழிச்சிட்டா சாதி ஒழிப்புங்கிற அரசியலே ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே இளந்தலைமுறையினர், குறிப்பாக மாணவ செல்வங்கள், இந்த விஷன், இந்த பார்வை கொண்ட ஒரு தலைமுறையாக வளர வேண்டும். நீங்க என்ன செய்ய போறீங்கிறது அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. பட் யூ ஹாவ் this kind of vision. What is our society? What is our social structure? Why this discrimination is sustaining generation to generation? ஏன் இவ்வளவு காலமா இது நீடிக்கிறது? இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிஞ்சிக்காமல் இருந்தால் காஸ்ட்டில் என்ன இருக்குது, நாங்கள் யாரும் பார்க்குறோம் காஸ்ட்டை, இங்கே யாரும் காஸ்ட் பார்க்குறது இல்லையே அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால்
நாங்கள் யாரும் காஸ்ட் பார்க்கறதில்லன்ட்டு நீ எங்கே போகிறீங்க? உங்கள் தெருவுக்கு போகிறீங்க. நான் எங்கே போகிறேன்? என் தெருவுக்கு போகிறேன். நாங்கள் யாரும் காஸ்ட் பார்க்கறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? எங்கள் சாதியிலே நான் பொண்ணு பார்க்குறேன், உங்கள் சாதியிலே நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க. இது ஏன் நிகழ்கிறது? நம்ம பொறுப்பு இல்லை. நாம் அப்படிப்பட்ட சொசைட்டியில் வாழறோம். நம்ம அந்த மாதிரியான சமூகத்தில் வாழறோம். இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சொசைட்டி இருக்கிறது. ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிலவுகிறது. அது உன்னையும் விடாது, என்னையும் விடாது. என்ன முற்போக்கான சிந்தனைகளை நாம் உள்வாங்கினாலும் கூட அது நம்மை மறுபடியும் மறுபடியும் அதன் வழிக்கே நம்மை இழுக்கும். எனவே நமக்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. அதற்குத்தான் இத்தகைய சிம்போசியம். நமக்கு ஒரு பார்வை, அது ரேடிக்கலாக இருக்கணும், முற்போக்கானதாக இருக்கணும், ரெவல்யூஷனரியாக இருக்கணும், புரட்சிகரமாக இருக்கணும், டெமோக்ராட்டிக்காக இருக்கணும், ஜனநாயக பார்வை கொண்டதாக இருக்கணும். அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய பல உத்திகளுள் ஒன்று, இதை எப்படி நாம் சர்வதேசமயப்படுத்துறது அப்படிங்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம டிஸ்கஷன் கொண்டு போகிறோம். மனித உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு இனிஷியேட். ஏன்னா மனித உரிமைன்னா உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் ரைட், மனித உரிமைன்னா அவனுடைய அட்டென்ஷன் நம்ம பக்கம் வருது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இது தொடர்பான விழிப்புணர்வு பெற்ற அத்தனை பேரும் இதன் பக்கம் திரும்பி பார்க்கிற ஒரு நிலை உடனே உருவாகும். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக தலித் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஷேலோவாக ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறது வேறு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தலித் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ தான் அவன் கவனத்தை இன்னும் கொஞ்சம் இந்த காஸ்ட் பக்கம், நம்ம தலித்துன்னு சொல்லும்போது இன்னும் ஹியூமன் ரைட்ஸ்னால் ஜென்ரல் தானே, பொதுவானது தானே, அப்புறம் என்ன அதில் தலித் ஹியூமன் ரைட்ஸ்? சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மனித உரிமைகள் மனிதர்கள் என்கிற முறையில் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. தலித்துகள் என்பதனால் அது மறுக்கப்படுகிறது. ஒரு பெண் என்கிற முறையில் சந்திக்கிற கொடுமை ஒரு புறம், அது எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடியது. ஆனால் தலித் பெண் என்கிற போது அதனுடைய வலி இன்னும் கூடுதலாக மாறுகிறது. கேட்க நாதி இல்லை, எதிர்க்க போதிய வலு இல்லை, எப்படியும் இவர்களை கையாள முடியும் என்கிற ஒரு உளவியல், ஒரு மைண்ட் செட். என்றைக்காவது அக்ரஹாரத்துக்குள்ளே புகுந்து சாதி அடிப்படையில் ஒரு கூட்டு பாலியல் நடந்தது அப்படிங்கிற சான்று உண்டா? இப்போ அவங்களுக்கு எப்படி இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்துச்சு? ஒரு ஊரில் 2 குடும்பம் 3 குடும்பம் இருப்பாங்க. அவங்க வீட்டை என்றைக்காவது யாராவது கொளுத்தி நம்ம பார்த்துருக்குறோமா? அந்த வீட்டை தீ வச்சுட்டாங்க, அவங்கள கொளுத்திட்டாங்க, அவங்க சொத்துக்களை சூறையாடிட்டாங்க, சொத்துக்களை அடித்து உடைத்து நாசப்படுத்தி விட்டார்கள். இல்லை, ரொம்ப சேஃப்டியாக அவங்களால இருக்க முடியும். இந்தியா முழுக்க அவங்க 2 குடும்பம் 3 குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. ஆனால் 400 குடும்பம் 500 குடும்பம் இருந்தாலும் 1000 குடும்பம் இருந்தாலும் உள்ளே புகுந்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடி வெட்டி காயப்படுத்தி ஆடு மாடுகளை வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, பெண்களை பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர் கதையாக இது தலைமுறை தலைமுறையாக நீடிக்கிறது. ஏன் இது நிகழ்கிறது? இது தலித் என்பதனாலேயே. ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான், ஒருத்தர் 2 பேர் 2 இளைஞர்கள் எங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு டீ கடையிலேயே சண்டை நடந்திருக்கும். பஸ்ஸில் வரும்போது ஏதோ தப்பு தாண்டா, ஒருத்தன் காலை மிதிச்சிட்டான்னு சொன்னால், அவங்க மிதிச்சது கூட உண்மையாக கூட இருக்கட்டும், காலை மிதிச்சிட்டான், அவனை அடிக்கலாம், அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம், அவன் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லலாம்.
அவனுக்காக அவனை மட்டுமின்றி அவன் சார்ந்த ஊரையே தீ வைக்கிற கொடுமை, அவன் சார்ந்த உறவினர்களையே வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, 100 பேர் நிற்கிற இடத்தில் பெண்களை, கயர்லாஞ்சி என்கிற இடத்துல தாயையும் மகளையும் 100 பேர் சூழ்ந்திருக்கிற இடத்திலேயே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்து துங்கபத்ரா நதியிலே தூக்கி வீசி எறிந்தார்கள். ஹத்ராஸ்லே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளம் பெண் எவ்வளவு கொடூரமாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ தலித் என்பதனாலே, பெண் என்பதனால் ஏற்படுகிற கொடுமை, தலித் என்பதனால் மேலும் கூடுதலாக பல ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி மாறி மாறி அவரை வன்புணர்வு செய்கிற அளவுக்கான ஒரு உளவியல். அது என்ன மாதிரியான உளவியல்? அது யோசிச்சு பாருங்க. அது மிருகத்தனத்தையும் தாண்டிய ஒரு உளவியல், பைத்தியக்காரத்தனத்தையும் மோசமான ஒரு உளவியல், எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு கேவலமான ஒரு உளவியல். அது ஒரு மைண்ட் செட். அதனால்தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பொதுவான அணுகுமுறை இருந்தாலும் தலித் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. அப்போ தான் நம்ம காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பக்கம் உலக சமூகத்தின், சர்வதேச சமூகத்தின் பார்வையை கொண்டுட்டு வர முடியும். டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் நம்முடைய எதிரி. தனிநபர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லை. டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான். ஏன் சாதி ஒழியணுங்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஆணவ கொலையை எதிர்க்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். அது வெறும் கிரைம் மட்டும் அல்ல, அது வெறும் அட்ராசிட்டி மட்டும் அல்ல, அது தனிப்பட்ட முறையில் வெறும் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சோஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது, ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னும் போனால் அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது, அல்லது ஒரு கொள்கை இருக்கிறது, அல்லது ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு டாக்ட்ரின் இருக்கிறது. அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் அடையாளப்படுத்தினார்கள், சனாதனம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அவர்கள் காலத்தில் அது பார்ப்பனியம் என்று அறியப்பட்டது. தத்துவார்த்த பார்வை உள்ளவர்கள் பார்வையில் அது சனாதனமாக அறியப்பட்டது. இப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல 100 ஆண்டுகளாக ஒரு முயற்சி நடக்கிறது, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சி. ஏன்னா சனாதனம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு பண்ணி வச்சுருக்காங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. எல்லா சாதியும் ஒரு தெருவில் இருக்கும், இந்த ஒரு சாதி மட்டும் தனியாக இருக்கும். இதற்கு நேர் எதிராக புத்தர் காலத்தில் இருந்து பிராமணர்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி நடந்தது. அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் ஹிந்து என்கிற அரசியலை கையில் எடுக்கிறார்கள். நீயும் இந்து நானும் இந்து என்றால் அவர்களை தனிமைப்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. இது இந்துன்னு சொல்லிட்டா நாயுடுவும் இந்து, ரெட்டியாரும் இந்து, செட்டியாரும் இந்து, பிராமணரும் இந்து. அப்போ அவர் மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது, தனிமைப்படுத்த முடியாது. அதை பாதுகாப்பதற்கு, தக்க வைப்பதற்கு அவர்கள் வரையறுத்திருக்கிற அஜெண்டா அதுதான் இந்துத்துவா. இந்துத்துவா என்பது வேறு, ஹிந்துயிசம் என்பது வேறு. அது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இந்துயிசம்ங்கிறது இந்து மக்களுடைய நம்பிக்கை. சிவன் இருக்கிறான்னு நம்புறது இந்துயிசம், மகாவிஷ்ணு இருக்கிறான்னு நம்புறது இந்துயிசம், முருகப்பெருமானை நம்புவது இந்துயிசம், விநாயகமூர்த்தியை வணங்குவது இந்துயிசம். அந்த கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது இந்துயிசம். ஆனால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முன்வைத்திருக்கிற கொள்கை ஹிந்துத்துவா. அது என்னன்னா ஹிந்து கன்சாலிடேஷன், ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மைவாதம். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்டுவது,
அதுதான் இந்துத்துவா. இதையெல்லாம் சாதிப்பதற்கு முஸ்லீம் மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலையும் வெறுப்பு அரசியலை பரப்புவது, இது இந்துத்துவா. இந்த வெறுப்பு அரசியலை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு மசூதிகளை இடிப்பது, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. மசூதிகளை இடிப்பதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு டெவலப் தேர் ஹேட்ரட் பாலிட்டிக்ஸ் எகெயின்ஸ்ட் Muslims and Christians. Why? Because they are converting Hindu people to Christianity and Islam purposefully. இப்படி சொல்கிறான். அவங்க மதம் மாற்றம் செய்கிறாங்க, அவங்க மத மாற்றம் செய்கிறாங்க. அப்போ வெறுப்பு, அந்த வெறுப்பு மூலம்தான் ஹிந்து கன்சாலிடேஷன் நிகழும். ஹிந்து கன்சாலிடேஷன் நிகழ்ந்தால் இந்து மெஜாரிட்டேரியனிசம் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்து மெஜாரிட்டேரியனிசம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. they will throw away the constitution which made by Dr. B.R. Ambedkar. அவங்களுடைய முதல் எதிரி, the first enemy, the primary enemy is the Constitution of India. அவங்களுக்கு காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, டிஎம்கே இதெல்லாம் எலக்டோரல் எனிமீஸ், அப்பப்போ சீசனல் எனிமீஸ். அவங்க the temporary enemies. அவங்களுடைய பெர்மனன்ட் எனிமி, பிரைமரி என்மிட்டி எதுக்கு எதிராகன்னா த கான்ஸ்டிடியூஷன் தான். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. செக்யூலர் ஸ்டேட் என்பதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட வேண்டும். இதற்கு பெரிய தடையாக இருப்பது Constitution of India, preamble of the Constitution. Pluralism அவங்களுக்கு எதிரி, செக்யூலரிசம் அவங்களுக்கு எதிரி, ஃபெடரலிசம் அவங்களுக்கு எதிரி. இதெல்லாம் கண்டென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அவங்கள சகித்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த சோஷியல் ஆர்டர் மாறுது. காலங்காலமாக இருந்த சோஷியல் ஆர்டர் தலைகீழ புரளுது. இப்போது இதையெல்லாம் தூக்கி எறியணும். அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு. அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்த்தா இந்தியா முழுக்க 30 கோடிக்கு மேலான மக்கள் அவரை குலதெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் பூரா எதிராக திரும்பிடுவான். எலக்டோரலாக அவங்களுக்கு பெரிய எஃபெக்ட், பாதிப்பு உருவாகும். பெரியாரை எதிர்த்தா பிரச்சனை கிடையாது, நமக்கு எலக்டோரலாக எந்த பாதிப்பும் வராது. அம்பேத்கரை எதிர்த்தா எலக்டோரலாக பெரிய பாதிப்பை சந்திக்க நேரும். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், இந்த சிம்போசியம், இந்த கருத்தமர்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு ரிட்டன் ஸ்பீச் என்கிட்ட இருக்குது. அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இதை நான் படிக்க. நீங்கள் ஓகே சொன்னால் படிக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுதான் கண்டென்ட் ஆஃப் தி சிம்போசியம், vision of the symposium, but we have to work hard to annihilate the caste system in our country with the ideology of Dr. B.R. Ambedkar. அம்பேத்கரை வெறும் தலித் தலைவராக பார்க்குறவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு தலித் ஐடென்டிட்டியோடு பார்க்குறவனால இதை புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு மாமனிதர், ஒரு மகத்தான கருத்தியலாளர். குறிப்பாக மாணவ செல்வங்கள், அதுவும் இந்த துறையில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், சமூக சேவை புரிய வேண்டும் என்கிற அந்த மைண்ட் செட்டோட இங்கே மாணவர்களாக வந்திருக்கிற நீங்கள் அம்பேத்கரை முழுமையாக படிக்க வேண்டும், பெரியாரையும் படிக்க வேண்டும். சர்வதேச